ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பா வச்சுட்டு நம்மளோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ எப்படிலாம் நான் நைட் ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கிறேன். காலையில் நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ காலைல அவனுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுனால நம்ம காய்கறிலாம் இப்போயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலைல எழுந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் பாப்பா இருக்கிறதுனால நம்ம போயிட்டு மதியானம் உட்காந்து சீவிட்டு அரைஞ்சிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் இருக்கும் போதே பாப்பா ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு நான் இங்கே வந்துடுவேன் கிச்சனுக்கு. ஸோ நான் டக்குன்னு இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தாரிகா கிட்டே போகும்போது எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மைண்டே காலைல ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வாழைத்தண்டை எடுத்திருக்கேன். வாழைத்தண்டு கூட்டு பண்ணிவிட்டு பீட்ரூட்டை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட்டுக்கு தோல் சீவி அதை மறுபடியும் நல்லா துருவணும் அப்படின்றதே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. அதையும் உட்காந்து காலையில் செஞ்சுட்டு இருந்தேன்னா எனக்கு செம்ம கடுப்பாயிடும். இல்லைனா தாரிகா தூங்கும் போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணணும்னு நினச்சா அப்போ நம்ம எப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நான் ஈவினிங் டைமில் இதெல்லாம் கரெக்டாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா எனக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். மனசு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஈவினிங்கே முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு காலையில் நீங்கள் எடுத்து செய்யும் போது ஈஸியாக தாளித்து விட்டுட்டு குக்கரில் 2 விசில் போட்டுட்டிங்கன்னா டக்குன்னு ஆகிடும் வேலை. நான் இப்போ ரீசெண்டாக இந்த பீட்ரூட்டு கேரட் எல்லாமே கடாயில் செய்கிறது கிடையாது. குக்கரில் 2 விசில் விட்டுட்டேன்னா சூப்பராக வெந்துடுது. ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே டக்குன்னு ஆகிடுது வேலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இது நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்காரு. அவருக்கு செம்ம கோல்டு, அது இல்லாமல் லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. அவங்க 2 பேரும் 3 பேருமே ரூமில் ஏசி போட்டு நல்லா மல்லாந்து படுத்துன்னு இருக்காங்க. ஏதோ ஒன்று என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வேலை முடிச்சுட்டே இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா நல்லா கதை பேசிட்டு ஆளுக்கு ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சரி அப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக் டு த ரொட்டீன் வந்தாச்சு. நல்லா காயெலாம் சீவியாச்சு. நிறைய வெஜிடபிள்ஸ் உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. நிறைய ஃபைபர் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபைபர் இருந்தாலே நல்லாவே டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாடி. டைஜஷன் ப்ராப்ளம் தான் மேஜர் நம்மளோட பாடிக்கு வர பிரச்சனைகளில். ஸோ கண்டிப்பாக நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு வீக்லி 2 எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மாலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் செய்வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. பட் எதையுமே நான் வாயில் வைக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே பிடிக்காது. நான்வெஜ் செய்கிறியா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னுவேன். எனக்கு ஒரு நாள் கூட முட்டை இல்லை கருவாடு அட்லீஸ்ட் அதாவது இருக்கணும். நான்வெஜ் இல்லைன்னா இதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு தொட்டுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ நானே ஒரு வேளைக்கு 2 காய்கறி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி மாறிட்டேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நம்மளோட உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அதை சீக்கிரமாக நீங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்க. நானுமே சீக்கிரமாக அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய பாடி கொஞ்சம் நான் ஒரு மாதிரி ஏதாவது அன்ஹெல்த்தியாக போச்சுனாலே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேக் டு த ரொட்டீன் நான் வந்துடுவேன். ஸோ இப்போ தான் நான் சிறுதானியம் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் அப்கமிங் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இல்லை பண்ண போகிறேன்னான்னு தெரியல. பட் வரும். ஸோ உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலுமே நீங்கள் அதை சூப்பராக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு காய்கறிலாம் டக்குன்னு சீவிட்டு பின்னாடி இருக்கிற ஒர்க் அந்த வீடு யாரை கட்டுற ஒர்க்லாம் ஹஸ்பண்ட் டக்குன்னு பண்ணிடுவார். என்னோடய உடம்புமே ஆஃப்டர் டெலிவரி சி செக்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 2 மந்த்து தான் இருக்கும் சி செக்ஷன் முடிஞ்சு. நல்லாவே வெயிட் போட்டாச்சு. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய காய்கறி எடுத்துகிட்ருக்கேன், ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பட் இருந்தாலுமே அன்வான்டாக நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகுது. அது ஏன்னு தெரியல. நான் இதுக்கு விட இந்த ப்ரெக்னென்சியில் இந்த போஸ்ட்மார்ட்டமில் ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கேன். ஸோ இருந்தாலுமே எனக்கு வெயிட் போடுது. பட் அதை மறுபடியும் ரீகெயின் பண்ணிடலாம். மறுபடியும் நம்ம பேக் டு த ரொட்டீனுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றிக்கலாம்.
ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா நம்மளுக்கே தெரியும் சி செக்ஷன் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறது. இப்போ ஃபுட்டில் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து கொண்டு போகிறேன், சிறுதானியம் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி கொண்டு போங்க. அவுட் சைட் ஃபுட்டை வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து தாரிக்கு அழுதா, ஸோ வந்து அவளுக்கு வந்து ஃபீட் கொடுத்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் அவளை ஆட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த மீன்வேல் டைமில் வந்து ஹஸ்பண்ட் போயிட்டு வெளியே இருக்கிற அந்த பொருள் தூக்கி போட்டது, விளாட்னது எல்லாத்தையும் வந்து ஏற கட்டிட்டு வந்துட்டார். ஸோ வந்து நான் மறுபடியும் கிச்சனுக்கு போயிட்டு தேவையான ஊற வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு வந்து கார்லிக் மில்க் அது எல்லாமே நான் ரெடி பண்ண போயிட்டேன். பாப்பா வந்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டு. ஸோ இது வந்து ஒத்தப்பல் பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து அவ்வளோ சூப்பராக செக்ரேஷன் நடக்கும். அதே மாதிரி வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் எங்கேயாவது வந்து பிளட்டு வந்து தேங்கி இருக்குது, க்ளாட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து சூப்பராக கரைச்சி விடும். அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டாண்ட வந்து ஏதாவது பூண்டு மண்டி அதெல்லாம் இருந்துச்சு, மார்க்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒத்தப்பல் பூண்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோட இந்த டீ, ரெஃப்ரெஷிங் மார்னிங் டீ, இதுவுமே வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். நைட்டே வந்து ஊற வச்சுட்டு சோக் பண்ணிவிட்டு நம்ம காலையில் டீ மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷிங்காக குடித்தோம் அப்படின்னா செமையாக இருக்கும். வெயிட் லாஸுமே சூப்பராக இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த டீ வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் நைட்டே வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலைல எழுந்து கொதிக்க வச்சு அதை நம்ம குடிச்சிட்டா வந்து போதும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து ஊற வைக்க போகிறேன். நைட்டே ஊற வச்சுருவேன். காலைல இதுக்குமே இந்த ரைஸ் தான் கொடுக்கறதுனால நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா வேகும். இல்லைனா வேகவே வேகாது, ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோ நேரம்லாம் நம்மளால் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நைட்டே வந்து நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நான் வந்து அதை ஊற வச்சுடுவேன். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே வந்து குக்கரில் 1 இல்லை 2 விசில் விட்டுட்டேன்னா அவ்வளோ சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கு குழம்பு ஊற்றி அவனுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கா 11 மணி போல் ஸ்நாக்ஸ் வந்து எதாவது சாப்பிட்ணும்ல. ஸோ ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, இதுக்கு 3 பேருக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாவது சென்னா வந்து ஊற வச்சுட்டேன் அப்படின்னா அதை வந்து நாங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துப்போம். சில டைம் வந்து டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து அப்படியே வேக வச்சு கொடுத்துடுவேன். அப்படின்னா அதை வந்து சாலடாக வந்து மாற்றி நாங்கள் வந்து சூப்பராக சாப்பிட்ருவோம். நீங்களுமே வந்து எப்படிலாம் ஹெல்த்தியாக வந்து எந்த மாதிரிலாம் ஆரோக்கியமாக சாப்பிட முடியுமோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என்னோடய ரிலாக்ஸ் டைமான என்னோடய தாரிகா கூட வந்து உட்காந்தாச்சு. இத்விக்கையும் தூங்க வச்சுட்டேன். அழகாக வந்து அவனும் தூங்கிட்டான். ஆயர்பாடி மாளிகை சாங்கு கேட்டுட்டு. அதுக்கப்புறம் தாரிகா கிட்டே வந்தாச்சு. அவளும் ஜாலியாக வந்து விளையாடிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான். நெக்ஸ்ட்டு பூண்டு பால் குடிச்சிட்டு தூங்க வேண்டியதான்.